வெள்ளப்பெருக்கை தடுப்பது முதல் அரிய வகை உயிரினங்களுக்கு வாழ்வளிப்பது வரை மெக்சிகோவின் இந்த பழமையான மிதக்கும் விவசாய பண்ணை முறை பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறது. 16ஆம் நூற்றாண்டில் இருந்தே பின்பற்றப்படும் இந்த விவசாய முறையில் இன்று வரை விவசாயிகள் ஏரியின் அடிப்பகுதியிலிருந்து மணலை அள்ளி அதோடு நாணலை சேர்த்து அடித்தளம் அமைக்கின்றனர். இந்த மரங்களின் வேர்கள் மண் மேடுகளை இறுக பற்றிக் கொள்கின்றன. இதன் சிறப்பு என்னவெனில் இந்த மண் ஒரு கடற்பாசி போல நுண் துகள்களை கொண்டது. இதன் ஊடாக காற்றும் தண்ணீரும் எளிதாக செல்ல முடியும். பயிர்களும் நன்கு வளர்வதோடு தண்ணீரை உறிஞ்சி தக்க வைத்துக் கொள்ளும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த விவசாய முறை மூலம் தானியங்கள், காய்கறிகள், மூலிகைகள் என ஆயிரக்கணக்கான விளைபொருட்கள் உற்பத்தியாகின்றன. இது மட்டுமில்லாமல் இந்த விவசாய முறை அரிய வகை உயிரினமான ஆக்சலோட்டில் உட்பட நூற்றுக்கணக்கான உயிரினங்களுக்கு வாழ்வளிக்கிறது. வறண்ட கடல்மட்ட உயர்வை சந்திக்கும் பகுதிகளுக்கும் இந்த விவசாய முறை கை கொடுக்கும். மேலும் இது வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதோடு தண்ணீரின் வேகத்தையும் பெரிய அளவில் குறைக்கிறது. சினாம்பாஸ் பல நூற்றாண்டு கால மெக்சிகோவின் வெற்றிகரமான ஒரு விவசாய முறையாக திகழ்கிறது.